ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு, ஜோதிடத்தில் பஞ்சபூதங்களான 5 காற்றினுடைய ஆதிக்கம் பெற்ற கரணங்களில் இது 9வது கரணம், நாகவ கரணம். அது சார்ந்த பதிவு இது. அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது ராகு, கிரகம் என்று பார்க்கும் பொழுது ராகு, தெய்வம் என்று பார்க்கும் பொழுது நாகர்கோவில் நாகராஜா, மிருகம் என்று பார்க்கும் பொழுது பாம்பு, வடிவம் என்று பார்க்கும் பொழுது குதிரை, வழிபாடு தெய்வம் என்று பார்க்கும் பொழுது சூரியன், தேவதை என்பது ஆதிசேஷன், மலர் ஓலைப்பூ, ஆகாரம் நெய், பூசுவது கதம்பம், ஆபரணம் வைடூரியம், தூபம் சாம்பிராணி, வஸ்திரம் மரத்தோல், பாத்திரம் கப்பறை, அதாவது கற்பாறை கல்பாத்திரம், விஷராகு சுபராகு என 2 வகையில் உள்ளனர். பலமான பாம்புகள் உள்ள பாம்பு, நாகம், சர்ப்பம், நீர்ப்பாம்பு, மலைநாகம், ஆழ்கடல் நாகம், ஆண் நாகம், பெண் நாகம், இப்படி பல வகை நாகங்கள் உள்ளன. இதே போல இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பலவித குணங்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் விஷயங்களை தேடுவதில் சிபிஐ போல செயல்படக்கூடிய தன்மையுடையவர்கள், பிறரை விட மனம் கூசும் அளவிற்கு புகழ்ச்சியில் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிறந்த பிரசங்கங்களை சாதாரணமாக செய்யக்கூடிய தகுதியுள்ளவர்கள், தத்துவ அறிவியல் அதீத புத்திசாலித்தனம் பெற்றவர்கள், போதனை செய்வதில் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள், தன்மானமிக்கவர்கள். நாகவகரணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பூமி சம்பந்தப்பட்ட சுரங்கம், தாதுக்களை வெட்டி எடுப்பது போன்ற தொழிலையோ வியாபாரங்களையோ செய்யக்கூடிய தகுதியை அதிகம் பெற்றிருக்கின்றனர். மருத்துவம் சார்ந்த தொழில்கள், மரம் அறுப்பது, கற்களை செதுக்குவது, சிற்ப வேலைகள், ஸ்டைல்ஸ் வேலை, கேக் ஷாப், மார்க்கெட்டிங், மாயாஜாலம், லேத், கிணறு தோண்டுதல், போர் போடுதல் போன்ற வேலைகளை எளிதாக செய்கிறார்கள். அந்த தொழில்கள் யாவும் இவர்களுக்கு சிறப்பாக கைகூடுகிறது. அதன் மூலம் நல்ல வருமானமும் வருகிறது. இவர்களிடம் பற்பல நல்ல குணங்கள் காணப்படும். நாகவகரணத்தில் பிறந்த காரணத்தால் இவர்களில் சிலருக்கு விஷப்பாம்புகளை மயக்கி பிடிக்கும் ஆற்றல் இருக்கும். இதனால் பலருக்கு விஷ வைத்தியம் கூடுகிறது. மயக்க மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஆன்மீக வழியில் சென்றால் சிறந்த ஞானியாக கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறது. நாகவகரணத்தில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் பிழைத்துக் கொள்வார்கள். ஏனென்று கேட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் பழக்க வழக்கமுடையவர்கள். இக்கரணத்தில் பிறந்தவர் சிலர் பிறருக்கு தீமை விளைவிக்கும் காரியங்களை சாதாரணமாக செய்வார். அதீத சந்தேக குணம் உண்டு. புரட்சியாளர்கள், தீவிரவாதிகள், நியாயத்திற்காக போராடி கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து, நாகவகரணத்தில் பிறந்தவர்கள் அதிக உடலுறவு ஆகாது. அதிக உடலுறவு வைத்துக் கொள்பவர்களுக்கு இரத்தம் தொடர்பான நோய்களால் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. இவர்களின் பார்வையில் சர்ப்பத்தின் சாயலும் இருக்கும், குணமும் தெரியும். இவர்களுடைய பார்வையே சர்ப்ப பார்வையாகும். பாலவகரணம் அமிர்தராக, நாகவகரணம் விஷராக என்பதை கணக்கில் கொள்ளுங்கள். பிறருக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை குணமாறும் தன்மை கொண்டவர்கள். கோச்சாரராக செல்லும் இடம் யோகத்தை செய்கிறது. 5இல் ராகு இருந்து இக்கரணத்தில் பிறந்தவர்கள் சமாதி வழிபாடு செய்கிறார்கள். அந்த சமாதி வழிபாடு அவர்களுக்கு பெருமளவு உதவி செய்கிறது. துன்பத்தை ஏற்று இன்பமாக மாற்றி வாழக்கூடிய தகையை பெற்றவர்கள். உத்தம குணமும் சுவையான உணவும் உண்பவருமாக இருக்கிறார்கள். நாகவகரணத்தில் பிறந்தவர்கள் தானம் செய்யும் போது எடைக்கு எடை நெய் தானம் செய்யலாம், அல்லது எடையில் 10% நெய் தானம் செய்யலாம். கோவில்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். நெய் தீபம் என்பது சாலச் சிறந்ததாக அமைகிறது. இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபாடு எதிர்பார்க்கும் பொழுது நாகவகரணத்தில் பிறந்தவர்கள் கோயில் தெய்வத்திற்கு வைடூரிய மாலை வாங்கி சாற்ற கொடுக்கலாம். பல ஜென்ம கர்மானெங்கும் வீட்டில் வைந்து வணங்கி வரும் தெய்வத்துகளுக்கு வைடூரிய மாலை அணிவித்து மந்திர சபம் செய்யலாம். கோவிலுக்கு பூஜைகளுக்கும் தேவையான அளவு சாம்பிராணி வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் பூஜை செய்யும் போது சாம்பிராணி தூபமிட்டு பூஜை செய்து வருவது மிக மிக அவசியமாக கருதப்படுகிறது. இவர்கள் வழிபடும் தெய்வத்திற்கு
இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் வழிபடும் தெய்வத்திற்கு குங்குமம் இட்டு வில்வப்பொடியை செம்பு பாத்திரத்தில் கலக்கி அவ்வில்வப்பொடியினால் அபிஷேகம் செய்து கண்டாங்கி துணி எடுத்து கொடுத்து அலங்கரித்து வெள்ளி மாலை அனுபவித்து பணியாரம் படையல் செய்து மகிழம் பூக்களால் அர்ச்சித்து செய்து வர தெய்வம் மனம் குளிர்ந்து கர்ணநாதன் பலமடைந்து உங்களுக்கு அந்த கர்ணநாதன் உங்களோடு துணை இருந்து இருக்கிற பாதிப்புகளையும் சங்கடங்களையும் குறைத்து வருகிறது என்பது நடைமுறையில் நிறைய நண்பர்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைத்திறன் பதம் காப்பதாமே.